வணக்க நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு அவதூறு ஏற்படணும், அவருடைய ஆட்சியில் களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சென்னை போன்ற பெருநகரங்களில் வேணுமுன்னே மின்சாரத்தை துண்டிக்கும் செய்யும்படியா ஒரு சில கருப்பாடுகள் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா மக்களை எப்படிலாம் திசை திருப்புறாங்க, மக்கள் இந்த ஆளுகிற அரசு மேல ஒரு அதிருப்தியை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல வேலையெல்லாம் ஈடுபடுறாங்களேன்னு சொல்லி நினைக்கும் பொழுது இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இருக்குமோன்னு சொல்லி எல்லாரும் இப்ப விவாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அறிவிக்கப்படாத மின்வெட்டுங்கிறது ஏற்கனவே ஆண்ட அதிமுக திமுக போன்ற ஆட்சிகளில் நடந்திருக்கு. ஆனா இப்போ சமீப காலமா தாவேக அரசு ஆட்சி அமைச்ச ஒரு மாத காலத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு மாதிரி எப்பவும் ஏற்பட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்து சைடில் சொல்கிறாங்க மின் விநியோகம் முறையாக இருக்குது, எல்லாமே சீராக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல மின்வெட்டு ஏற்படுவதற்கு காரணம் ஒரு சில பேர் வேணுமென்னு ஃபியூஸை பிடுங்கிட்டு போகிறாங்க. வேண்டுமென்றே அந்த இடத்துல அரசுக்கு களங்கம் விளைவிக்கணும், மக்களுக்கு அரசு மேலே ஒரு அதிருப்தியை வர வைக்கணுங்கிறதுக்காக சில பேர் வேணுமென்னே ஃபியூஸை பிடுங்கிறது, செயற்கையாக மின்சார தடை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆளுகிற தாவேகா சார்பில் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவை பார்க்கும் பொழுது 2 பேர் வேணுமுன்னே ஆவடி பகுதியில் மின்சார ஃபியூஸை பிடுங்கிட்டு போகிறாங்க. இதனால் அந்த பகுதி மக்கள் நைட்டு முழுக்க அவஸ்தை ஏற்பட்டிருக்காங்க. இதனால் அரசுக்கு எதிரான கோஷங்களும் அவங்க எழுப்புறாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த தாவேக அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்புறது தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தாவேக தொண்டர்கள் நிறைய பேர் பேசிட்டு வரதை கேட்க முடியுது. ஏன்னா அரசாங்கத்தின் சைடில் சொல்கிறது மின்சார விநியோகம் முறையாக இருக்குது, போதுமான அளவு மின்சாரம் இருக்குங்கும் பொழுது எதுக்காக மின்தடை ஏற்படுத்தணும், அரசாங்கத்துக்கு அப்படி என்ன நோக்கம் இருக்கு, மக்களை இது போல அவதிக்கு உள்ளாக்குறதுக்கு, அதுவும் நைட்டு தூங்குகிற மக்களை அவதிக்கு உள்ளாக்கி அவங்க தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு அரசுக்கு அப்படி என்ன இருக்கு, அதனால வேணும்னே ஒரு சில இடத்துல செயற்கையா மின்சார தடை ஏற்படுத்துறாங்க, அந்த கருப்பு ஆடுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி தாவேகா சார்பில் சொல்லப்பட்டு வருது. சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடல. ஏன்னா ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்ச கவுன்சிலர்கள் மேயர்கள் எல்லாமே திமுக அதிமுக காரங்களாக இருக்காங்க. அதனால திமுகவோட சதி வேலையாக இருக்குமோ, ஏன்னா அவங்க தான் மக்களுக்கும் அரசுக்கும் களங்கம் ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காண்டி இப்படி பண்ணுறாங்களோங்கிற மாதிரியும் தாவேகா தொண்டர்கள் நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியுது. ஏன்னா இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதில் பெருவாரியான கவுன்சிலர்கள் தாவேக கவுன்சிலராக இருப்பாங்க. அவங்க தன்னுடைய அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற விதமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக காரங்க தான் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க. அதனால் அவங்க சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்யாமல் இந்த அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மோட்டிவில் செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தாவேக தொண்டர்கள் ஏற்கனவே ஆண்ட திமுக கட்சியை குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இப்போ முழு அதிகாரம் யாரு கையில் இருக்குன்னா திரு ஜோசப் விஜய் கையில் இருக்குது. அவர் மனசு வச்சாருன்னா கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது, எங்கெங்கெல்லாம் இது போல் கருப்பாடுகள் செயல்பட்டு மக்களோட தூக்கத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி உண்மைத்தன்மையை மக்களுக்கு விளக்கணும். இது போல் நைட்டு நேரத்தில் மின்சாரத்தை கட் பண்ணி மக்களோட தூக்கத்தை கெடுக்கிற அந்த கருப்பாடுகள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் இப்போது மக்கள் நிறைய பேர் மனசில் கேள்வி எழுந்து வருது. பொதுவாக ஒருத்தவங்க சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி வேணுமுன்னே அவங்க தூக்கத்தை கலைக்கிறது, அவங்க சாப்பாட்டை பிடுங்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மனித தன்மையற்ற செயல்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒரு வேலையை தான் இப்போ சமீபத்தில் சில கருப்பாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கும்போது நைட்டில் அடிக்கிற வெக்கையில் அவங்களுக்கு ஃபேன் ஓடலைன்னா தூக்கம் வராது. ஆனால் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான புத்தியில் சில இடத்துல வேணுமுன்னே ஃபியூஸை பிடுங்கிட்டு போகிறது, அந்த இடத்துல செயற்கையாக மின்தடை ஏற்படுத்தி மக்களோட தூக்கத்தை கெடுக்கிறதுங்கிறது சொல்லி யார் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக அரசு கண்டுபிடிச்சு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோருடைய கோரிக்கையும் இருக்குது. ஏன்னா மின்சாரத்துறை அமைச்சரும் சரி அதிகாரிகளும் சரி அடிக்கடி பிரஸ் மீட்டை சந்தித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவுக்கு மின்சாரம் இருக்குது, அதாவது மின் விநியோகம் நான் தடையில்லாமல் இருக்கும் பொழுது எதுக்காக வேணுமுன்னே ஒரு சில இடத்துல மின் தடை வருதுன்னு பார்த்து ஆராயும் பொழுது ஒரு சில கருப்பாடுகள் வேணுமுன்னே ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போகிறது, அந்த இடத்துல செயற்கையான முறையில் மின்தடை ஏற்படுத்தி மக்களோட தூக்கத்தை கெடுக்கிறதுங்கிறது நிறைய
ஒரு சில கருப்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள களை எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லும் பொழுது உண்மையிலுமே ஒரு கேவலமான அரசியலை யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் கண்டனத்துக்குரியது தான். ஏன்னா மக்கள் உழைச்சிட்டு நைட் நேரத்தில் நிம்மதியாக தூங்கினா மட்டும்தான் அடுத்த நாள் காலையில் எழுந்து வேலைக்கு போக முடியும். ஆனால் அவங்க தூக்கத்தை கெடுத்து அதில் அவங்க அரசியலை நடத்தணுங்கிறதுல எந்தவித அவசியமே கிடையாது. இது ஒரு கீழ்த்தரமான செயல்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. தாவேக தொண்டர்களும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இப்போது இன்னும் 7 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ளே ஆளுகிற தாவேக அரசு மேலே மக்கள் மத்தியில் அதிருப்தி வரணும், ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காண்டி இதுபோல் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் இதுபோல் வேலையில் ஈடுபடுதாங்கிறத முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா தன்னுடைய மக்கள் மேலே உள்ள நம்பிக்கையை உடைக்கும்படி நிறைய சதித்திட்டம் நடக்குது. ஏன்னா இதுபோல் தூக்கத்தை கலைச்சி எந்த ஒரு மனிதன் தூக்கத்தை கலைச்சாலும் அவனுக்கு உடனே கோபம் வந்துடும். அந்த வகையில் மக்களோட கோபத்தை உடனடியாக இந்த அரசு மேலே ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சில கருப்பாடுகள் செய்கிற வேலையாக இருக்குது. அதனால் வர உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று ஆகணும். அதற்காக கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி இந்த கருப்பாடுகள் யார், இதுக்கு பின்னாடி நடந்த சதித்திட்டம் என்ன, மக்களை இப்படி கொடுமைப்படுத்துறது யாருன்னு சொல்லி மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லி நிறைய தாவேகா தொண்டர்கள் இப்போ ஆதங்கப்பட்டு இருக்காங்க. மக்களை நீங்கள் சொல்லுங்கள், இப்போது அடிக்கடி ஏற்படுற மின்சார தடைக்கு ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் சென்னை போன்ற நகரங்களில் ரொம்ப கொடுமையாக நைட் நேரத்தில் அடிக்கடி இது போல் பவர் கட் ஆகிறதுக்கு காரணம் சில கருப்பாடுகள் செய்கிற வேலையா, அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பணுங்கிறதுக்காண்டி சதி வேலை நடக்குதா அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.